बिहारी गोपीजन वल्लभ गिरिवरधारी जय राधा माधव कुंज बिहारी गोपीजन वल्लभ गिरिवरधारी यशोदनंदन ब्रज जन रंजन यमुना तीरवनचारी यशोदानंदन ब्रज जन रंजन यमुना तीरवनचारी जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय जगन्नाथ जय बलदेवा जय सुभद्रमाय जय सुदर्शन जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय जय पंचतत्वा जय पंचतत्वा जय पंचतत्वा जय सद्गोस्वामी जय सद्गोस्वामी जय सद्गोस्वामी जय गुरु परंपरा जय गुरु परंपरा जय गुरु परंपरा जय गुरु परंपरा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा श्री गुरुदेवा ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः श्रीचैतन्यमनोभीष्टां स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुः श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवं स च श्रीरूपसंकृतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललितान् श्रीविशाखान् विशंस हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः अनंतकोटि वैष्णव की जय श्री प्रभुपाद की जय हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा माताजी हरे कृष्णा प्रभु हरे कृष्णा எனக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்கிற ரொம்ப பேர் இருக்கீங்க கூட்டம் हरे कृष्णा प्रभु जी हरे बोल हरे कृष्णा शांति प्रभु ஆமா கரெக்ட் சாந்தி ஓகே நீங்க எங்க மாதாஜி எந்த ஊரு நான் ஐயப்பந்தாங்கல் போரூர் ஐயப்பந்தாங்கல்ல இருக்கேன் பிரபு சரி சரி ஓகே மாதாஜி ஓகே ராமச்சந்திரா ஹாஸ்பிடல் பேக் சைடு இருக்கேன் பிரபு சரி ஓகே ரைட் थैंक यू பிரபு வெரி குட் ஓகே ஹரே கிருஷ்ணா ஓகே நம்ம போன தடவை ஜெகநாத் பலதேவ் சுபத்ராமாயோட இதை பார்த்தோம் கம்ப்ளீட்டா இல்லையா அவங்களுடைய லீடு அவங்க எப்படி வந்து பூரிக்கு எப்படி வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபம் கிடைச்சது இதெல்லாம் விவரமா நம்ம லாஸ்ட் டைம் அந்த கம்ப்ளீட் அந்த கதையை பார்த்தோம் ஜெகநாதர் பத்தி. ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய லீலைகளை பார்ப்போம். ஏன்னா ஜெகநாத் புரியில வந்து எத்தனையோ லீலைகள் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு கூட பண்றாரு.
ஸோ இந்த லீலைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேட்கறதுக்கும். அதே மாதிரி ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜெகநாதருடைய லீலைகளை பத்தி பேசுவோம். சரிங்களா? ஸோ இப்ப ஜெகநாதருடைய லீலைகளை பேசுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஜெகநாதர் யாரு? கிருஷ்ணர் தான். ஓகே. ஸோ கிருஷ்ணர் வந்து ஏன் லீலைகளை பண்றாரு? நம்பர் 1. அடுத்தது வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் லீலைகளை கேட்கறதுனால ஏன் கேட்கணும்? அதனால என்ன லாபம்? இல்லைன்னா ஏன் நம்ம வந்து கிருஷ்ணரோட லீலைகளை கேட்கணும்? இல்லைன்னா கிருஷ்ணர் கதையை கேட்கணும்? கிருஷ்ண கதான்னு சொல்லுவாங்க இல்லையா? கிருஷ்ணரோட கதையை ஏன் நம்ம கேட்கணும்? ஸோ இது 2 முக்கியம். ஏன் கிருஷ்ணர் வந்து லீலைகள் பண்றாரு? ஏன் அந்த லீலைகளை வந்து நம்ம கேட்கணும்? ஓகே. ஸோ இந்த 2 நம்ம பார்ப்போம். ஸோ ஜெகநாதருடைய பாஸ்ட் டைம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது 2யும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் வந்து ஏன் லீலைகள் பண்றாரு? ஸோ ஏன் பண்றாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ராஜா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த உலகத்தையே ஆளுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு சின்ன பையன், ஒரு 3 வயசு பையன்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்து அவருடைய அந்த தங்க அரியாணி இருக்கு இல்லையா? அதில உட்கார்ந்திருக்காரு. எல்லாம் அவருடைய எல்லா ஆபரணம்லாம் போட்டு, எல்லா ஆபரணங்கள்லாம் போட்டு, தங்க கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு, அந்த ஒரு வைபவத்தோட உட்கார்ந்திருக்காரு அங்க மேல. அப்ப அவருடைய ஒரு சின்ன பையன், ஒரு 2, 3 வயசு பையன், கீழ உட்கார்ந்துட்டு மண்ணுல ஏதோ பொம்மை பண்ணிட்டு, கையெல்லாம் இது பண்ணி ஒரே அழுக்கு பண்ணிட்டு, பொம்மை ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ மண்ணுல வச்சுக்கோங்களேன். அப்ப இது ராஜா வந்து அங்கிருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, உடனே அவருடைய அந்த தங்கம் கிரீடத்த கழட்டி வச்சுட்டு, அந்த தங்க அரியாணியிலிருந்து கீழ இறங்கி வந்து, அவரும் கீழ வந்து குழந்தையோட அவர் மகனோட கீழ உட்கார்ந்து, அந்த மண்ணுல உட்கார்ந்து, அந்த குழந்தைக்கு பொம்மையெல்லாம் பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி மண்ணுல பண்ணி காமிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது ஏன் பண்றாரு அவரு? இவ்வளவு பெரிய ராஜா, அ அவரே இறங்கி வந்து, அந்த மண்ணுல எல்லாம் கைய விட்டு, அதெல்லாம் பண்ணி, பொம்மை பண்ணி, அந்த குழந்தைக்கு காமிக்கிறாரு. ஏன் பண்ணணும்? ஸோ இந்த கேள்வி வரும் நமக்கு இல்லையா? ஸோ அவருக்கு வந்து மண்ணுல விளையாடணுங்கிற ஆசை கிடையாது. அவருக்கு வந்து அவருடைய மகன் மேல அந்த ஒரு பாசம், அந்த ஒரு நேசம் இருக்கு இல்லையா? அதனால தான் அவரே வந்து இறங்கி வந்து, அவரு அந்த பையனுக்கு எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு. பொம்மையெல்லாம் பண்ணி காமிக்கிறாரு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிருஷ்ணரும் அதே தான் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? அவரும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு வைகுண்டத்தையே விட்டுட்டு வர்றாரு. கீழ வர்றாரு. வந்து அவரும் என்ன பண்றாரு? அந்த கோவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த விருந்தாவன்ல மாடு மேய்க்கிற பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கூட சேர்ந்துட்டு, அவங்க கூட விளையாடுறாரு. அவங்கள தூக்கி தோள்ல போட்டுக்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர வந்து எல்லா விதமான இதுவும் பண்றாரு. அவரு ஈவன் அந்த விருந்தாவன பசங்கலாம் சேர்ந்து கிருஷ்ணர அடிக்கவும் செய்வாங்க. அவர வந்து மூட்டை தூக்க சொல்லுவாங்க. எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அவர் எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னா, அவருக்கு வந்து நம்ம மேல இருக்கிற அந்த ஒரு பாசம். அந்த பாசத்த வெளிப்படுத்துறதுக்கு தான் அவரு வந்து இந்த லீலைகள பண்றாரு. இதே மாதிரி நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம். யசோதா அம்மாவோட அவங்க எப்படி லீலை பண்ணாருன்ட்டு. தாமோதர லீலா எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அதுல என்ன பண்ணுவாரு, இதே மாதிரி தான். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குட்டி கண்ணன் தான். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சேட்டை பண்ணுவான். அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவர வந்து எப்படியாவது கட்டி போட்டுறலாம் அப்படின்னு அ ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. ஸோ என்ன பண்றாருன்னா, அந்த கிருஷ்ணர் வந்து, ஓ! அம்மா கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஓடுறாரு. ஸோ யசோதா அம்மா என்ன பண்றாங்க, அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. விட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நீ இன்னைக்கு கட்டி போட்டுற போறேன் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க பின்னாடியே. அப்போ ஓடும்போது போய் எப்படியோ கடைசியில கிருஷ்ணர் பார்க்குறாரு. பாவம் அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஓடி ஓடி வந்து பகவான பிடிக்க முடியுமா? யாரும் பிடிக்க முடியாது. ஆனா அவரு என்ன பண்றாரு, சரி கடைசியில பார்த்துட்டு அம்மா ரொம்ப டயர்டா இருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு, பூவெல்லாம் விழுந்துருச்சு. சரி இங்க வேண்டாம் பாவம் அவங்கள வந்து நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன பண்றாரு, சரி வாம்மா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கட்ட விடுறாங்க.
ஸோ கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் அந்த கயிறு எடுத்து கட்டும்போது ஒரு 2 அங்குலம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருது, கட்ட முடியல. அப்புறம் இன்னும் கயிறை கொண்டு வர்றாங்க, இன்னும் கயிறை எல்லாம் இருக்கிற கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டி பார்க்குறாங்க, அவரை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா ஒரு பிரபஞ்சத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை எப்படி கட்டி போட முடியும்? கட்டி போட முடியாது. பிரபஞ்சமே அவருதான். சோ அவரா நினைச்சா மாத்திரம் தான் பண்ண முடியும். சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த யசோத அம்மா கிட்ட அந்த ஒரு ஒரு அந்த ஒரு அன்ப பார்க்கிறாரு. அன்ப பார்த்ததும் அவர் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து தன்னை வந்து குறைச்சுக்கிறாரு. குறைச்சு, "இந்தாம்மா கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லி அவரு விட்டுர்றாரு. சோ அந்த மாரி பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த லீலை மூலமா அவர் என்ன நமக்கு காமிக்கிறாருன்னா, அவர வந்து அன்பால மாத்திரம் தான் வெல்ல முடியும். வேற எதுனாலயும் அவர வந்து நம்ம வந்து வெல்ல முடியாது. சரிங்களா? சோ அப்படி வந்து விருந்தாவன்ல பார்த்தீங்கன்னா, அந்த விரஜவாசிஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து கிருஷ்ணர வந்து ஒரு ஒரு குழந்தையா தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பகவான் எல்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு குட்டி கண்ணன். அவ்வளோதான். ஒரு மாடு மேய்க்கிற கண்ணன் தான் அவங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, அவர வந்து அ எல்லாமே விருந்தாவன்ல இருக்கிறவங்க பெரியவங்களும் சரி, யசோதா அம்மாவும் சரி, சதா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஞாபகம் தான் அவங்களுக்கு. கிருஷ்ணருடைய கவலை தான். ஐயோ! அவரு எங்க போயிட்டாரு? என்ன பண்றாரு? ஐயோ! வெளிய போயிருக்காரு. கால்ல செப்பலே போடாம போயிருக்காரு. மாடு மேய்க்கிறதுக்கு. அவருக்கு ஏதாவது முள்ளு குத்தினா என்ன ஆகும்? இந்த மாரி கவலை தான் அவங்களுக்கு. எப்படி நமக்கு ஒரு அம்மாக்கு எப்படி ஒரு குழந்தை அ அ குழந்தை பத்தி எப்பவுமே அவங்களுக்கு கவலையா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த வாத்சல்ய பாவத்துல தான் இருந்தாங்க. அந்த யசோதா அம்மா. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு அது ஆயிருமோ, இது ஆயிருமோ, இதே கவலை தான் அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதே கவலை தான் கிருஷ்ணர் பத்தி. ஸோ எல்லாருக்கும் ஒரு கீர்த்தனை தெரியுமா இருக்கும். இந்த கீர்த்தனை "மாடு மேய்க்கும் கண்ணன்" தெரியுமா எல்லாருக்கும்? "மாடு மேய்க்கும் கண்ணன்" கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? தெரியுமா இந்த மாடு மேய்க்கிற கண்ணன் அந்த கீர்த்தனை? பாட்டு ஆமா. கேட்டிருக்கோம். ஆ. ஸோ அந்த கீர்த்தனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கீர்த்தனத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு என்ன சொல்றது? ஒரு அம்மா அந்த யசோதா அம்மாக்கும், அந்த குட்டி கண்ணனுக்கும் நடுவுல ஒரு உரையாடல்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கும். அது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இப்ப இன்னைக்கு வாய்ஸ் சரியில்ல இருந்தாலும் பாட பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா. ஆ ஓகே. ஒரே நிமிஷங்க. எங்க இருக்குன்னு பார்க்குறேன். ம். ம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் தாரேன், கல்கண்டு சீனி தாரேன். காய்ச்சின பாலும் தாரேன், கல்கண்டு சீனி தாரே. கை நிறைய வெண்ணெய் தாரே. வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் கண்ணே. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றார் பாருங்க. காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்வனுக்கோர் களவன் உண்டோ?
கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கல்வனுக்கோர் கல்வன் உண்டோ? கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. சோ இதுல பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, அவங்க வந்து அவ்வளவு கவலைப்படுறாங்க கிருஷ்ணரை பத்தி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து அவங்க எப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது. அம்மா வந்து யசோத அம்மா வந்து அவர் வாத்சல்ய பாவத்துல இருக்காங்க. வாத்சல்ய பாவம்னா என்ன? எப்படி ஒரு அம்மா அப்பா தன் குழந்தைகிட்ட எந்த பாவத்துல இருப்பாங்க, அந்த பாவத்துல இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு குறும்புக்கார பையன், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். சோ அவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா சதா வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய அந்த கிருஷ்ணனுடைய பாதுகாப்பை பற்றி தான் அவங்களுக்கு கவலையே. எங்கேயாவது மண்ணில் விளையாடும் போதும் சரி, மாடு மேய்க்க போகும்போதும் சரி, ஏதோ நடந்துருமோ, இல்ல வந்து மிருகங்கள் கடிச்சிருமா, இல்ல இவர் வந்து தூக்கிட்டு போயிடுவாரோ, குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரி கவலைகள் தான் அவங்களுக்கு எப்பவுமே. ஆனா இவன் எத்தனையோ லீலைகளை பத்தி வந்து யசோதா அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த அசுரரை கொன்னுட்டாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசுரரை கொன்னுட்டாரு, அவர் வந்து இது பண்ணாரு, கோவர்தன மலையை தூக்கிட்டாரு. அதே மாதிரி தாமோதர நிலையில 2 பெரிய ஆலமரம், அந்த 2 ஆலமரத்து வந்து வேரோட பேத்து எடுத்துருவாரு. அப்ப அவருக்கு வயசே 2 வயசு தான். தழுவிட்டு இருப்ப அந்த இதுல உருள வந்து கட்டி விட்டுருவாங்க. அப்ப தகுந்து போய் அந்த 2 மரத்தோ வேரோட அப்படியே பிடிப்பி வீசிடுவாரு. சோ இதெல்லாம் போய் சொன்னாலும் யசோதா அம்மாவுக்கு வந்து அதை பத்தி எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கூட இது பண்ணிக்கிறது இல்ல, கேர் பண்ணிக்கிறது இல்ல. அவங்களுக்கு அப்பவும் கவலை என்னன்னா, ஐயோ கிருஷ்ணருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கா, கிருஷ்ணருக்கு ஏதோ நடந்திருக்குமா அப்படின்னு அந்த கவலை தான் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு வாத்சல்ய பாவத்திலே இருந்தாங்க அம்மா யசோதா அவர்கிட்ட. இதே கோபிகள் பாத்தீங்கன்னா, கோபிகள் எப்படிதான், கோபிகள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதுரிய பாவத்துல இருந்தாங்க. மாதுரிய பாவம்னா என்னன்னா, ஒரு கிருஷ்ணரை வந்து தன்னுடையவரா நினைச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பாவம், மாதுரிய பாவம். சோ கோபிகள் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குழந்தையாவே நினைக்கல, அவங்களோட குழந்தையா அவங்களோட ஒரு ஒரு அங்கமா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் எப்படியாவது பாதுகாக்கணும், அவர் பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா இது மறந்து போயிருக்காரு. என்ன மறந்துடுறாங்க? கிருஷ்ணர் தான் உலகத்தையே பிரபஞ்சத்தையே பாதுகாக்கிறார். நம்மளை எல்லாரையுமே பாதுகாக்கிறவரே அவர் தான். ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை பாதுகாக்க பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு அன்பு, அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு இன்டிமேசின்னு சொல்லுவாங்க, ஒரு நெருக்கம் இருந்தது அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும். சோ இதே கோபிகள் பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு சேட்டையெல்லாம் பண்ணுவாரு, குறும்பெல்லாம் பண்ணுவாரு. போய் பானையை உடைப்பாரு, வெண்ணெயை திருடுவாரு. இவரு மாத்திரம் வெண்ணெய் சாப்பிட்டா பரவாயில்ல, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த இருக்கிற வெண்ணெயெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவாரு. இவர் குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற கோபிகளுக்கெல்லாம் ஒரே வந்து என்ன சொல்றது, ஒரு நாள் பயங்கரம், அவங்க தாங்க முடியல இவருடைய தொல்லை. சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கோபிகள்லாம் சேர்ந்து யசோதா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி உங்க பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியா அப்படின்னு சொல்லி யசோதாம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் பாக்குறாங்க. அப்புறம் யசோதாம்மாக்கும் முடியல, அவங்களுக்கு சரி இவன் ரொம்ப இது பண்றான் அப்படின்னு சொல்லி இவனை எப்படியாவது இன்னைக்கு வந்து கட்டி போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு இது பண்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆச்சாரியார் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னா இந்த கோபியர்கள்லாம் அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. சோ நம்ம என்ன நினைப்போம், இந்த கோபியர்கள் வந்து கோவம் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல, அதனாலதான் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு நினைப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கோபிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து யசோதம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு சாக்கு போக்கு அவங்களுக்கு. இது மூலமா அவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போய் அங்க நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கிருஷ்ணருடைய என்ன சொல்றது, அவருடைய ஒரு கவனத்தை வந்து நம்ம பக்கம் திசை திருப்பலாம். இது மூலமா நம்மளை பார்க்க மாட்டாரா கிருஷ்ணரு அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கோ கிருஷ்ணரை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கிருஷ்ணரை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. அதையும் வந்து அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க, கோபத்தினால கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க சரி இது மூலமா நம்ம அட்லீஸ்ட் கிருஷ்ணரை பத்தி நம்ம போய் பேசலாமே அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்னது, ஒரு நமக்கெல்லாம் புரியாத ஒரு ஒரு அன்பு. சோ இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பும் பாசமும் இருந்தது கிருஷ்ணர்கிட்ட அவங்களுக்கு எல்லாருக்கும். அதே மாதிரி இதே கோபிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்க யசோதாம்மா ஒரு குச்சி தூக்கிட்டு அவரை அடிக்க போவாங்க கிருஷ்ணரை. அதை பார்த்ததுமே கோபியர்களுக்கெல்லாம் ஒரே கவலை, ஐயோ கிருஷ்ணர் அடிச்சுட்டா கிருஷ்ணர் தாங்க முடியாது, கிருஷ்ணருக்கு அவர் தாங்க மாட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அப்படியே அவங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மனசெல்லாம் உருகிறது அவங்களுக்கு. உடனே அவங்க கிருஷ்ணர் கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் யசோதா அம்மா கிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயோ வேண்டாங்க, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, அவர் பரவாயில்ல, அவர் வந்து வெண்ணை திருடினாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுல வந்து எல்லாம் பண்ணாலும் என்ன சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஒரு பாசம், ஓகே, உருகிடுறாங்க கம்ப்ளீட்டா. சோ இதுதான் வந்து லீலைன்னு சொல்றது. ஓகே, சோ இவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி பயப்படுறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. சின்ன குழந்தை, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, யாராவது வந்து அடிச்சிருவாங்க, இல்ல அந்த மாதிரி பயங்கர கவலை. சோ இந்த பயம்ங்கிறது வந்து இவங்க நினைக்கிறாங்க கிருஷ்ணருக்கு பயம் இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பயம்ங்கிறது வந்து கிருஷ்ணரை பார்த்தே பயப்படுமாமா. புரியுதுங்களா? இந்த பயம்ங்கிறது வந்து நமக்குதான் பயம், ஆனா இந்த பயம் வந்து கிருஷ்ணரை பார்த்து நடுங்குமாமா. அது எப்படி? ஏன்னா பயம்ங்கிறது என்ன, பயம்ங்கிறது வந்து இப்போ இப்போ சப்போஸ் நம்ம வந்து இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருட்டா இருந்தாலும் நிச்சயமா நம்ம வந்து பயப்படணும் இல்லையா? ஏன்னா நமக்கு ஒன்றும் சரியா தெரியாது, எதுவுமே சரியா நமக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப நம்ம பயப்படுவோம், ஐயோ இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஈவன் கீழே ஒரு கயிறு கிடந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பாம்பான்னு நினைப்போம் இருட்டுல, இல்லையா? சோ இந்த இருட்டுங்கிறது வந்து ஒரு பயம், சரிங்களா? அப்போ கிருஷ்ணர் வந்து எப்படின்னா ஒரு சூரியன் மாதிரி, சரிங்களா? ஒரு சூரியன் வந்தா என்ன ஆகும், இருட்டு என்ன ஆகும், இமீடியட்டா மறைஞ்சிரும் இல்லையா? இருட்டு நிக்க முடியாது. சூரியன் முன்னாடி இருட்டு நிக்க முடியுமா? நிக்க முடியாது, பயந்து ஓடிடும். அதுதான் இந்த பயம்ங்கிறது வந்து கிருஷ்ணரை பார்த்தே பயந்து ஓடிடுமா. சோ கிருஷ்ணர் எங்க பயப்பட போறாரு? இந்த பயங்கிறதே வந்து கிருஷ்ணர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய ஒரு ஒரு ஆற்றல் தான் அதுவும். சோ இந்த பயம்ங்கிறது வந்து நமக்கும் இருக்கு. நமக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இந்த பயம்ங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல, அறியாண்மை. ஓகே, இந்த அறியாண்மையில தான் நம்ம இருக்கோம்.
மாயையில இருக்கும். இந்த மாயையில இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இந்த பயம், பதட்டம் இதெல்லாம் ஏன் நமக்கு இருக்குன்னா, நம்ம வந்து இந்த இருட்டுல இருக்கோம். இந்த அறியாண்மைங்கிற இருட்டு, ஒரு மாயைங்கிற இருட்டுல இருக்கும். அது ஏன் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா, சத் சித் ஆனந்தம், பேரன்பு. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன நினைச்சோம், சரி அவர் வந்து என்ஜாய் பண்றாரு, நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட இருந்த பிரிஞ்சு நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பௌதிக உலகமே பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரே வந்து பகவத்கீதா 8.15 சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? துக்காலயம் அசாஸ்வதம். அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. துக்காலயம் அசாஸ்வதம்னா இந்த பௌதிக உலகம் வந்து துன்பம் நிறைந்த இடம்தான். இங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி தான். எல்லாமே தற்காலிகம் தான். இங்க எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு தற்காலிகமான இடத்துல வந்து நிரந்தர சுகத்தை தேடுறோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு அதுதான். இந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமே கிடையாது. இங்க எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? இங்க எதுக்குமே எது எடுத்தாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து நிரந்தரமா நம்ம சுகத்தை தேடுறோம். எப்படி தேடுறோம்? பணம் பண்றது, குடும்பம், வேலை, இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து நம்ம சேகரிச்சுட்டே போறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் வந்து என்ன பாதுகாக்கும். நம்ம கிட்ட பணம் இருந்தான்னா சுகமா இருக்கலாம். நல்ல வேலை இருந்தான்னா நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாம். சோ இப்படி நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்னொன்னா இதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டோம். இதை என்ன பண்றோம்? இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு பின்ன அதுக்கு வழியை தேடுறோம். பேங்க்ல பெரிய லாக்கரா வாங்குறோம். லாக்கர் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு சாவி, அதுக்கு ஒரு பேங்க் நம்பரை கொடுப்பான். அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறோம். அப்புறம் வீடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வீடு சுத்தி பெரிய காம்பவுண்ட். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் மேல இருக்கும் காம்பவுண்ட் வால். அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டுவாங்க. ஏன்னா பயம், யாராவது குதிச்சு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இவ்வளவு பெரிய பெரிய காம்பவுண்ட் வால் கட்டுறது, பெரிய கேட் வைக்கிறது, அதுக்கு 2 காவலர்களை வைக்கிறது, கேமரா வைக்கிறது, சுத்தியும் கேமரா வைக்கிறது, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த பாலிசி அந்த பாலிசி எல்லாம் எடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃபா இருக்கலாம், நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன? எதுவுமே வந்து நம்மள இங்க பாதுகாப்பா வைக்காது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம இதை எல்லாமே விட்டுட்டு போக வேண்டியதுதான். நம்ம போக விரும்பலைன்னாலும் அதை நம்மளை விட்டுட்டு போயிடும் ஒரு நாள். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி தான். இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம ஒரு 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 ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றோம்னு வச்சுக்கோ. ஒரு 2 நாளைக்கு போறோம் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு. மீனா ஹோட்டல் போவோம். எதுக்கு ஸ்டே பண்ணுவோம்? போய் சௌகரியமா இருக்கலாம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஹோட்டல்ல ஒரு 2 நாள் ரூம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் 2 நாள் தான் இருக்க வர்றோம். ஆனா அங்க போய் நம்ம வந்து ஐயோ டிவி வேணும், எனக்கு இந்த ஃபர்னிச்சர் வேணும், இந்த பெயிண்ட் எல்லாம் சரியில்லை, இந்த பெயிண்ட் எல்லாம் மாத்த சொல்லுங்க, கதவு சரியில்லை, பெரிய கதவா போட சொல்லுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? ஓய்வு எடுக்கல. நம்ம என்ன பண்றோம்? பதட்டத்திலேயே நம்மளுடைய டைமை வீணாக்கிரும். சோ இங்க எதுவுமே வந்து பர்மனன்ட் கிடையாது. எதுவுமே நமக்கு
இது நமக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து டெம்பரரி தான். ஆனா இங்கதான் நம்ம வந்து நித்தியமான விஷயங்களை தேடிட்டு இருக்கோம். சோ இதுதான் மெயின் காரணம். நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சோ கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து எப்படியாவது நம்மளை விடுவிச்சு இங்கிருந்து திருப்பியும் அவருடைய வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போலான்னு தான் பாக்குறாரு. அவர் பாத்தீங்கன்னா பகவத்கீதா 15.7 என்ன சொல்றாரு? மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அவர் சொல்றாரு இங்க, நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் வந்து அவருடைய ஜீவ அம்சங்கள். ஓகே, அவருடைய அம்சம் தான் நம்மெல்லாம். சின்ன சின்ன குட்டி குட்டி அம்சம் தான் அவருடைய. அவர் எப்படி ஒரு சச்சித் ஆனந்தத்தோட அங்க இருக்காரோ அதே மாதிரி நமக்கும் அந்த சச்சித் ஆனந்தம் இருக்கு. ஆனா நம்ம அது வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அங்க இருந்து நம்மளும் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சச்சித் ஆனந்தத்தோட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். சோ நம்மளுடைய நிலை எப்படின்னா, ஒரு மீனை வந்து அந்த தண்ணியில இருந்து எடுத்து வெளியே போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? மீனோட நிலை துடிக்கும். ஏன்னா அது தண்ணியில் இருக்கிறது தான் அதோடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு உண்மையான நிலை, ஒரு ஒரிஜினல் நிலை வந்து அந்த தண்ணியில் இருக்கிறது தான் அந்த மீனுக்கு ஒரு இது சுகம். அப்ப அதுல இருந்து எடுத்து நம்ம வெளியே போட்டு அதை சுத்தியும் நம்ம வந்து என்ன பொருள் வேணும்னா எல்லா சொகுசு பொருளையும் வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சுத்தியும் அது சுகமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது இருக்கக்கூடிய இடம் அங்க, இந்த இடம் கிடையாது. அது மாதிரி நம்மளும் இருக்கக்கூடியது வந்து அங்க அவரோட இருக்க வேண்டியது, அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஆனா நம்ம வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து அவர் வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம வந்து அவர்கிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. சோ அதுக்குதான் அவர் வந்து பல ரூபத்துல வந்து பல லீலைகளை பண்ணி இதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. இங்க கஷ்டப்படாதீங்க, என் கூட வந்துருங்க அப்படின்னு வந்து அவரு நம்ம பின்னாடியே இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணர் வந்து அங்க இருக்காருன்னு, அங்க கிடையாது. அவர் வந்து நம்ம இதயத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காரு, பரமாத்மாவா. இதுக்கு பக்கத்துல யாருமே இருக்க முடியாது, இவ்வளவு நெருக்கமா இருக்காரு. அப்படி இருந்தும் நம்ம வந்து அவரை பார்க்கறதே கிடையாது. நம்ம வந்து அவரை கம்ப்ளீட்டா நிராகரிக்கிறோம். பட் அவர் அப்படி கிடையாது. அவரு விடுறது இல்லை. எப்பாவது ஒரு நாள் இவர் திரும்பி என்ன பார்க்க மாட்டாரா அப்படின்னு அந்த ஏக்கத்தோட நம்ம கூடயே டிராவல் பண்றாரு. பல ஜென்மங்களா டிராவல் பண்ணிட்டே தான் இருக்காரு நம்ம கூடயே. எப்பாவது ஒரு நாள் பார்ப்பாரு, அப்ப நான் இவரை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூடயே வந்துட்டே இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு ஒரு சின்ன சுதந்திரத்தையும் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, ஒரு சுதந்திரத்தை, சின்ன ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை வந்து என்ன பண்றோம்? மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சுதந்திரமா இருக்கேன், என்னாலதான் எல்லாமே நடக்குது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், என்னாலதான் இது நடக்குது, என்னாலதான் இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எல்லாமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா என்னாலதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நிரந்தரமே கிடையாது. எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான் பாத்துக்கிறாரு. எல்லாம் வந்து கொடுக்கறதும் அவர்தான். எல்லாத்தையும் என்ன சொல்றது, மெயின்டைன் பண்றதும் அவர்தான். எல்லாமே அவர்தான். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து இங்க வந்து துன்பம் படணும்னு கிடையாது. ஆனா நம்மளா எது தேடி
தேடிக்கிட்டது தான் இந்த ஒரு நிலை. ஓகே. சோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு கருணை உள்ளவர். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட் ஜட்ஜ் எடுத்துக்கோங்க. ம்? ரொம்ப இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சொல்லுவார். கோர்ட்ல ஒரு ஜட்ஜு எப்படி இருப்பாரு? ரொம்ப கம்பீரமா இருப்பார் இல்லையா? எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னா வணங்குவாங்க. அவர் பேசும்போது யாருமே பேச மாட்டாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் கோர்ட்ல, நீதிமன்றத்துல. எல்லாரும் அவரை பார்த்தாலே ஒரு மரியாதையா பார்ப்பாங்க. ஆனா இதே ஜட்ஜ் சாயந்தரம் வீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனது அங்க ஒரு 3 வயசு அவருடைய பேரன் இருக்கான். அவர் இந்த ஜட்ஜை பார்த்ததுமே என்ன பண்ணுவாரு? தாத்தா தாத்தான்னு மேல குதிச்சு அவர் மேல ஏறி உட்காந்துப்பான். உட்கார்ந்து தாத்தாவோட காது இழுக்கிறது என்ன, அவருடைய முடி பிடிச்சு இழுக்கிறது என்ன, தாத்தா குதிரையாக அப்படிம்பாரு. ஓகே. அவர் வந்து அவர் கோவமே படுறது இல்லையே. அவர் குனிஞ்சு குதிரை மாதிரி ஆகி அவர் மேல உட்கார வச்சுட்டு பேரனை உட்கார வச்சுட்டு குதிரை மாதிரி நடக்கிறாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஜட்ஜ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜட்ஜா இருக்காம பேரனுக்கு ஒரு குதிரை ஆகிறது வந்து அவர் விரும்புறாரு. அது மாதிரிதான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து பிரபஞ்சத்தையே படைச்சவர். ஓகே. ஆனா அவர் இதெல்லாம் விட்டுட்டு அவரே வந்து நம்ம கூட வந்து இருந்து நம்ம கூட வந்து இந்த லீலைகள் எல்லாம் பண்றாரு. அவர் இறங்கி வர்றாரு நமக்காக, நம்மளுடைய பாசத்துக்காக, நம்ம மேல வச்சிருக்கிற அந்த ஒரு அக்கறைனால. அப்படி ஒரு கருணை உள்ளவர் அவர். அவருக்கு என்னன்னா நம்ம கூட வரணும், விளையாடணும், அவரும் வந்து நம்மளுடைய ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்கணும். நம்ம நினைக்கிறத அவர் பண்ணணும். அந்த மாதிரி அவர் அந்த ஒரு இறக்க குணம் அவருக்கு. எப்படியாவது இவங்களை வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இங்க, நம்ம இவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். சோ இவ்வளவு பெரிய பகவான வந்து அவரை வந்து நம்ம வந்து எட்டவே முடியாது. அப்படி இருக்கிறவே வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி வர்றாரு பாருங்க. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது இப்போ. எதுன்னா இந்த பிளெயின்ல ஏர் இந்தியா பிளெயின்ல ஒரு தடவை டெல்லியில இருந்து மும்பை பிளெயின் வருது. அந்த பிளெயின்ல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வர்றாரு. எல்லாருக்கும் தெரியலையா அமிதாப் பச்சன் யாருன்ட்டு? பெரிய ஹிந்தி நடிகர். அவர் வந்து அந்த பிளெயின் ஏர் இந்தியா பிளெயின்ல டெல்லியில இருந்து மும்பை வர்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா பிளெயின்ல ஏறினதுமே எல்லாருக்குமே அமிதாப் பச்சன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவர் கூட்டம் என்ன, அவரை சுத்தி கூட்டம், எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது என்ன, எல்லாம் பயங்கரமா பண்றாங்க பிளெயின்ல. அப்புறம் கடைசியில பிளெயின் கிளம்பும்போது அப்ப அமிதாப் பச்சன் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளைட்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் வயசானவர் உட்கார்ந்து ஒரு பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. சரி இவர் எத்தனை எல்லாம் கூட்டம் வருது, அவர் எல்லாம் இது பண்றாங்க, இவர் ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. இவர் பாட்டிக்கு ஒரு பேசாம கம்முன்னு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் பக்கத்து சீட்ல இருந்தனால மொல்லமா அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நான் வந்து அமிதாப் பச்சன், ஒரு பெரிய நடிகன், ஹிந்தி படத்துல பெரிய நடிகர் அப்படின்னு. நீங்க படமெல்லாம் பாக்குறது இல்லையா அப்படின்னா, இல்ல நான் படமெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் பாக்குறது கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சரி விட்டுறாரு. சரி இவருக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு, இவரு நம்ம ஒரு வயசானவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது, சரின்ட்டு அவர் கவர்ன் ஆயிடுறாரு. அப்புறம் பிளெயின் வந்து மும்பை வந்துருது. மும்பை வந்த பிறகும் இறங்கி அமிதாப் பச்சன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி வருது. அங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம், ஒரு சுத்தி கூட்டம். அப்புறம் இப்ப அவருடைய கார் கிட்ட வர்றாரு. கார் கிட்ட வரும்போது அந்த காருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரு. அதுல அங்க பாக்குறாரு இந்த வயசானவர் அந்த கார்ல உட்கார்ந்து இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் தான் இருக்காரு. அப்போ இந்த நம்ம
இவரோட டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரோட டிரைவர்கிட்ட கேட்கறாரு, அங்க இருந்த அவங்களோட எல்லாம் வந்தவங்க, பெரியவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் கேட்கறாரு. அந்த பின்னாடி ஒரு வயசானவர் அந்த வண்டியில் உட்கார்ந்துருக்காரு. அவர் யாரு? அவர் வந்து படமே பார்க்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. என் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தாரு இருக்கும். அவர் யாருன்னு கேட்கறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவர் வந்து ரத்தன் டாடா. ரத்தன் டாடா யாருன்னா ஏர் இந்தியாவோட முதலாளி. ஏர் இந்தியா பிளேன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஏர் இந்தியா பிளைட் ஏர்வேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்வேஸோட முதலாளி அவர் தான், ரத்தன் டாடா. அவர்கிட்ட 191 ஏர்கிராஃப்ட் இருக்கு, பிளேன் வச்சிருக்காரு. சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடி. அங்கேயே ஷாக் ஆயிட்டார் அமிதாப் பச்சன். அவ்வளவு பெரிய ஆளு பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா அந்த பிளேன்ல வர்றாரு. ஏன் வர்றாருன்னா அவருக்கு ஒரு ஆசை, நம்ம ஜனங்க எல்லாம் போறாங்களே, பிளேன்ல போறாங்களே, அவங்க கூட டிராவல் பண்ணுவோம், அவங்க கூட நம்ம போவோம், அவங்களுடைய என்ன ஃபீட்பேக், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களா இல்லையா பார்ப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்ல வருத்தம் இருக்கா, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஓனர் ரத்தன் டாட்டாவே அவரே வந்து கீழே இறங்கி வந்து இந்த பிளேன்ல சாதாரணமா ஒரு பயணி அதே மாதிரி சாதாரணமா ஒரு டிராவலர் மாதிரி போறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்பவுமே நம்ம மேல ஒரு இதுதான், எப்படியாவது வரணும், இவர்களை நம்ம எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு ஒரு ஆர்வம். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். சோ அவருக்கு வந்து லீலைகள்லாம் பண்ற காரணமே என்னன்னா அவருக்கு வந்து நம்மள எப்படியாவது வந்து நம்மள கூட்டிட்டு போகணும், நம்மளுக்கு வந்து நம்ம கூட வந்து அவர் வந்து விளையாடணும், நம்ம கூட வந்து அவர் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாரு அவர் எப்பவுமே. சோ இப்போ லீலைகள் பண்றாரு. ஓகே, இப்ப லீலைகளை நம்ம கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கணும், இல்ல கிருஷ்ண கதா எங்க சொன்னாலும் நம்ம ஏன் போய் அதை வந்து நம்ம கேட்கணும், இல்ல யாராவது ஒரு கிருஷ்ணரை பத்தி பேசினாலே நம்ம உடனே வந்து அதுக்குதான் முதல் உரிமை கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸே அதுக்கு தான் கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு குரு இருக்காரு. ஒரு குரு என்ன பண்றாருன்னா, ஒரு ஆச்சாரியார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆச்சாரியார் வந்து ஒரு சீடர்கிட்ட வந்து ஒரு சின்ன பையன் அந்த சீடரை கூப்பிட்டு ஒரு பக்கத்துல ஒரு கூடை இருந்தது. ஓகே, அந்த கூடையில வந்து கறிக்கட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்த கூடை. அந்த கறிக்கட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த கூடையை தூக்கி அந்த சீடர் கையில கொடுத்து, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கூடையை கொடுக்குறாரு அந்த சீடர் பையன்கிட்ட. சீடரும் சின்ன பையன், அவன் அந்த கூடையை தூக்கிட்டு போறான். போய் பக்கத்துல இருந்த ஆறு இருந்தது, ஆத்துல தண்ணி ஃபில் பண்ணி அந்த கூடையை தூக்கிட்டு வர்றான். ஆனா அந்த கூடையை தூக்கிட்டு இவர்கிட்ட பக்கத்துல வர வர அந்த கூடையில இருக்கிற தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கீழே போயிருது. அந்த கூடையில உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை மூலமா எல்லாம் தண்ணியும் போயிருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி திரும்பி போறான், ஓடி போறான், திருப்பியும் கொண்டு வர்றான், திருப்பியும் பார்த்தானா போயிடுது தண்ணி. இந்த மாதிரி ஒரு 10 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கான். கூடையை தூக்கிட்டு போயிடுவான், வர்றான், இங்க பார்த்தா தண்ணி போயிருது, திருப்பியும் ஓடுறான், திருப்பியும் எடுத்துட்டு வர்றான். கடைசியில ஒரு 10-15 தடவை பண்ண பிறகு அவனுக்கு ஒண்ணுமே முடியல, பாவம் அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு குரு வந்து தண்ணி கொண்டு வர சொன்னாரு, அது கூட என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியலையே, நான் ஒரு யூஸ்லெஸ் ஆயிட்டனே, என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான், அழுகுறான். சோ அவர் வந்து குரு கிட்ட சொல்றாரு, என்னால முடியல, தண்ணி கொண்டு வரும்போதெல்லாம் இப்படி ஆயிருது அப்படிங்கிறார். சரி சரி நீ கவலைப்பட வேண்டாம், அந்த கூடைய பாரு அப்படிங்கிறார். அந்த பையன்கிட்ட அந்த சீடர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கூடைய பாரு அப்படிங்கிறார். சோ அப்பதான் அந்த சீடர் வந்து அந்த கூடைய பாக்குறான். அந்த கூடை வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது கறி வச்ச கூடை தானே, இந்த கறி கட்டை வச்சிருந்தனால அந்த ஃபுல்லா அந்த கூடை பாத்தீங்கன்னா கருப்பா கறியோட இருந்தது ஃபுல்லா. ஆனா இப்ப பார்த்தான்னா அந்த கூடை வந்து பல 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 பலன்னு ஜொலிக்குது. சோ ஏன் அப்படின்னா, சோ அப்ப குரு சொல்றாரு, சி இது நீ நீ ட்ரை பண்ண கொண்டு வர்றதுக்கு, நீ கொண்டு வர முடியாது, அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப பாரு எப்படி கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ண கதைகள்லாம் கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசுல வந்து நிக்காது. சில சமயம்
நம்ம ஞாபகம் இருக்காது. எத்தனையோ கதை நம்ம கேட்கிறோம், எல்லாமே நமக்கு மனசுல நிக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை நம்ம வந்து திரும்பி 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 கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இதயத்தை வந்து சுத்திகரிக்கும், சுத்தப்படுத்தும். நம்ம உள்ள பாத்தீங்கன்னா எத்தனையோ அனர்த்தங்கள் இருக்கு. என்ன அர்த்தம்? காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரியம், இந்த மாதிரி பல அனர்த்தம்னா அழுக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு மாதிரி. இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஜன்மம் ஜன்மமா உள்ள சேர்த்திட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் கதையெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லீலைகளை கேட்கும்போது என்ன ஆகும்னா, இதெல்லாமே வந்து மொல்ல மொல்லமா இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாயிடும். சுத்தமாயிடுச்சுன்னா நமக்கு வந்து கிருஷ்ணர் உள்ள உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருவார். ஓகே. சோ இதுதான் கிருஷ்ணர் கதையை கேட்கக்கூடியது. இப்ப இன்னொரு விஷயம், நம்ம வந்து கிருஷ்ணர் கதையை கேட்கும் போது மாத்திரம் ஏன் அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கு? ஏன் அது ஒரு ஈர்க்குது நம்மள? இல்லையா? மத்த விஷயங்கள்லாம், பௌதீக விஷயத்த நம்ம ஒரு படமே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படத்த 2 தடவ பார்க்கலாம், 3 தடவ பார்க்கலாம். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். இல்ல ஒரு கதை புஸ்தகம் எடுக்கிறோம். ஒரு தடவ ஃபர்ஸ்ட் தடவ படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரி இன்னொரு தடவ படிக்கலாம்னு தோணும். படிப்போம். அதுக்கப்புறம் திரும்பி திரும்ப நமக்கு இதே படிச்சா என்ன ஆகும்? ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஆனா கிருஷ்ணர் கதை அப்படி கிடையாது. கிருஷ்ணர் லீலைகள் அப்படி கிடையாது. கேட்க 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 ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு தடவை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு இனி கேட்கணும், இனி கேட்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பௌதீக விஷயங்கள் எது எடுத்துட்டாலும் சரி, அது வந்து நம்மளுடைய இந்த தற்காலிகமான மனசு தான் திருப்திப்படுத்தும். ஓகே. ஆனா ஆன்மீக விஷயங்கள், இதே மாதிரி கிருஷ்ண லீலைகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஆன்மீக தலைப்புகள் இருந்தானா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தானா, அது இதெல்லாம் வந்து நேரா நம்மளுடைய ஆத்மாவ திருப்திப்படுத்தும். ஓகே. இப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஆத்மா வந்து மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்ல. ஓகே. அதே மாதிரி இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆ எல்லா விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு தற்காலிகமான இருக்கிற விஷயங்கள தான் திருப்பி திருப்பி நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பௌதீக விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, மாறிட்டே இருக்கும். நிரந்தரமா ஒரே மாதிரி இருக்காது. மாறிட்டே இருக்கும். இப்போ ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வரும். இது மாதிரி இது நடந்தது, இப்படி நடந்தது, இங்க நடந்திருக்கு, இது மாதிரி இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா, புதுசா ஏதோ ஒரு கதை வரும். இது மறந்துருவோம். இது மாறிட்டே இருக்கும். ஒரு நிலையே இருக்காது. ஆனா, ஆன்மீக விஷயம் அப்படி கிடையாது. ஆன்மீக விஷயம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா, அது ஒரு முழுமையானதா இருக்கும். ஒரு மாறாத உண்மையா இருக்கும். ஓகே. சோ நமக்கு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய கதைகளோ, இல்ல இந்த மாரி ஆன்மீக விஷயங்களோ நம்ம கேட்கும்போது, நமக்கு வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஆனந்தத்த உண்டாக்கும் நமக்குள்ள. ஏன் அப்டின்னா, அது வந்து டைரக்ட்டா நம்மளுடைய ஆத்மாவ வந்து தொடுது ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த கிருஷ்ண லீலைகள்லாம் எப்படின்னா, ஒரு நம்ம கேட்கும்போது கிருஷ்ண லீலைகள்லாம் வந்து ஒரு அலாரம் மாதிரி. நம்ம எப்படி ஒரு காலையில எந்திரிக்கிறதுக்காக அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம் இல்லையா? எந்திரிக்கணும், இந்த மாதிரி இந்த டைம்க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அலாரம் வச்சுக்கிறோம். அந்த டைம்க்கு நம்ம வந்து அலாரம் அடிக்குது. உடனே தடபடன்னு எந்திரிச்சிடுறோம். ஸோ, நம்மளும் பார்த்தீங்கன்னா, இந்த பௌதீக உலகத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாய நித்திரையில இருக்கோம். தூங்கிட்டு இருக்கோம். ஒரு மாய நித்திரையில இருக்கோம். ஸோ, இந்த மாய நித்திரையில பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஒரு தூங்கும்போது ஒரு கனவு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கனவு பார்க்குறோம். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, ஒரு புலி வந்து இப்ப புலி வந்து என்ன வந்து தொரத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த கனவுல கத்துறேன், கத்துறேன், கூச்சல் அடிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர்த்து கொட்டுறேன், எல்லாம் பண்றேன். என்னால வந்து புலியோட சண்டை போட முடியாது. அப்ப நான் அந்த புலிகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? புலி என்ன தொரத்திட்டே இருக்கு. எப்படி நான் தப்புறது இந்த புலிகிட்ட இருந்து?
இந்த புலிகிட்ட இருந்து நான் தப்பணும்னா யாராவது என்ன வந்து தட்டி எழுப்பணும், அவ்வளவுதான். இல்லையா? சிம்பிள். யாராவது என்ன வந்து தட்டி எழுப்பினா எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சாச்சுன்னா புலி ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். அந்த மாதிரிதான் நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்துல ஒரு ஆழ்ந்த நித்திரையில இருக்கும், இந்த மாய நித்திரையில இருக்கும். நம்மளையும் தட்டி எழுப்புறதுக்காக ஒருத்தர் வர்றார், அவர் தான் கிருஷ்ணர். அவரோட தான் கிருஷ்ணர் கதைகள் எல்லாமே. இந்த கிருஷ்ண கதாங்கிறது வந்து நமக்கு ஒரு அலாரம் மாதிரி, நம்மள அந்த ஆழ்ந்த நித்திரையில இருந்து எழுப்புறதுக்கு ஒரு அலாரம் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம், அந்தஸ்து, அப்புறம் தற்காலிக பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுல மூழ்கி இருக்கும், இதையே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உண்மையான ஒரு நித்தியமான ஒரு நிலை என்னங்கிறது வந்து நம்ம மறந்துட்டோம் கம்ப்ளீட்டா. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து கிருஷ்ணர் வந்து பல லீலைகளை பண்ணியிருக்காரு, பல கதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்கணும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணருடைய கதைகளா கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் நமக்கு வந்து இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படணும். ஓகே, இல்லைன்னா அது வந்து சாதாரண ஒரு கதை மாதிரி ஆயிப்போம். இதை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும். கிருஷ்ண லீலைகளை, கிருஷ்ண கதைகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்க இருக்க நமக்கு இந்த மாற்றங்கள்லாம் நிச்சயமா வரும். கிருஷ்ணர் மேல ஒரு அன்பு வளரும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சில கதைகள்லாம், ஜெகநாத் புரியில நடந்த சில கதைகளை நம்ம வந்து பார்ப்போம். சரியா? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க. ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. இல்ல பிரபு, ஒண்ணும் இல்லை. ஓகே, யாரும் சொல்லல, நம்ம போலாம் பிரபு கதைக்கு. சீக்கிரம் இருக்கும் பிரபு கதை கேட்கறதுக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெகநாத் புரியில ஒரு ஒருத்தர் தாசிய பௌரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க. அவர் வந்து ஒரு கல்வி அறிவு எல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு எளிய மனிதர். ரொம்ப ஒன்றும் பணக்காரர் கிடையாது, ரொம்ப எளிய மனிதர் அவரு. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவங்க எல்லாம் வந்து உள்ள கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க பகவானை பார்க்கறதுக்கு. ஓகே, நேரடியா போய் பார்க்க முடியாது. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தடவை கோயிலுக்கு வெளியே அந்த பெரிய ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டுக்கு வெளியே நின்னுக்கிறாரு. ஏன்னா உள்ள போக முடியாது, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப அங்க நின்று என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தேங்காவை கையில பிடிச்சிட்டு நின்று இருப்பாரு. அவர் டெய்லி ஒரு தேங்காய் வாங்கிப்பாரு. ஒரே ரொம்ப ஏழை தான், இருந்தாலும் எப்படியாவது ஒரு தேங்காய் வாங்கிப்பாரு. அந்த தேங்காய் வாங்கிட்டு நின்று இருப்பாரு. யாராவது போறவங்க கையில கொடுத்து உள்ள வந்து பகவான் கிட்ட பகவானுக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்ட்டு அவர் பிடிச்சு நிற்பாரு. ஆனா போறவங்க வரவங்க யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஆள் இல்லையா, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போக மாட்டாரு யாருமே. அவர் பாவம் டெய்லி வெயிட் பண்ணி பண்ணி எல்லாருக்கிட்டும் கெஞ்சிட்டு இருப்பாரு, யாருமே வாங்க மாட்டாங்க. கடைசியில சாயந்தரம் ஆயிரும், பாவம் அப்படியே பசியோட திருப்பியும் போயிடுவார். போயிட்டு திருப்பியும் அடுத்த நாள் திருப்பியும் அதே தேங்காய், இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வந்து நிற்பாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரரு, அதனால யாருமே பக்கத்திலே வர மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து குளிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு வெளியூர்கார போல இருக்கு, அவருக்கு தெரியல இவரை. அவர் வர்றாரு, சரி இவர் தேங்காய் கொடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி கொஞ்சம் நான் வந்து இது மாதிரி உள்ள போக முடியாது, இந்த மாதிரி நான் தாழ்ந்தப்பட்டாலு, அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு இந்த தேங்காய் கொண்டு போய் நீங்க பகவானுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கு என்ன கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிராமணர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க ஜெகநாதர் கிட்ட, இது மாதிரி இந்த தேங்காய் வந்து தாசியா பவுரி அவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இந்த தேங்காய் வந்து அவரே கை நீட்டி வாங்கணும், அப்ப நீங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரே சிரிப்பு வருது. என்னடா இது இவர் இப்படி பேசுறாரு, ஏதோ சம்திங் போல இருக்கு இவருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே இவர்கிட்ட என்ன பேசுறது, கொடுத்துருவோம் அப்படியே சும்மா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் போறாரு. உள்ள போறாரு. உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அவருடைய இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, இதை கம்ப்ளீட்டா மறந்துடுறாரு. மறந்துட்டு ஆல்மோஸ்ட் வெளியே வர்றாரு. அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, இவர் ஒரு தேங்காய் கொடுத்துருக்காரு, கொடுக்கணுமே அப்படின்னு போனா அங்க ஒரே கூட்டம்.
அப்போ முன்னாடி அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடியே தான் நிக்கணும், ரொம்ப முன்னாடி நிக்கணும், உள்ளெல்லாம் போக முடியாது. நம்ம அங்கிருந்தே பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும், ரொம்ப தூரம் இருக்கும் விக்கிரம்லாம். அப்ப அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கிறதுனால இவர் பின்னாடி நின்று என்ன பண்றாருன்னா, சரி எப்படியோ பேருக்காக கொடுக்க வேண்டியதானே தேங்காய், அவ்வளவுதான், சரி இவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அந்த தேங்காவை கையில பிடிச்சு நீட்டிட்டு இது மாதிரி சொல்றாரு. பவானி இது பாத்தீங்கன்னா இது தாசிய பௌரி, உங்க யாரோ ஒருத்தர் தாசிய பௌரின்னு ஒருத்தர் வெளியே கொடுத்தாரு, இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு, ஆனா இது வந்து நீங்களே கை நீட்டி இது வாங்கிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா 2 கை வருது, 2 கை வந்து அந்த தேங்காவை வாங்கிட்டு போகுது. அது பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிட்டாரு அவரு அப்பவே. சோ இது மூலமா என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, பகவான் வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு அந்தஸ்தையோ, சமூக அந்தஸ்தையோ, இல்ல செல்வத்தையோ, இல்ல நம்ம எந்த வம்சாவளியில வந்திருக்குமோ, இது எதுவுமே வந்து அவர் பார்க்கிறது கிடையாது. அதான் பகவத்கீதையில 9.26 9.26 என்ன சொல்லியிருக்காரு? பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியா உபர்த்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. 2 தடவை பக்தியா பக்தியான்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகல. இந்த பக்தியாங்கிற வார்த்தையை 2 தடவை வலியுறுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் பார்க்கறது எல்லாமே என்னன்னா அன்பும் நம்மளுடைய அர்ப்பணிப்பும், இது 2 தான் பார்க்கிறாரு. நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. சோ அந்த மாதிரி இது ஒரு லீலை. இன்னொரு லீலை என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்தர் அவரோட பேர் வந்து சலாபேகா. சலாபேகாங்கிறவர் ஒரு ஒரு இஸ்லாமியர். ஓகே, அவர் வந்து ஒரு கவிஞரும் ஆக்சுவலி. ஆனா அவர் வந்து ஜெகநாதர் கூட பெரிய ஒரு பக்தன் ஆயிட்டார். இஸ்லாமியரா இருந்தாலும் ஜெகநாதரோட பெரிய பக்தர் அவர். அப்போ அவர் இஸ்லாமியர் ஆனதுனால நிச்சயமா அவர் வந்து கோயிலுக்குள்ளதான் விட மாட்டாங்க. அவர் எப்பவுமே போனதும் இல்லை, பகவானை போய் உள்ள பார்த்ததும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா வருஷம் வருஷம் இந்த ரத யாத்திரா அன்னைக்கு எங்க இருந்தாலும் அங்க வந்துருவாரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் பகவானை பார்க்கறதுக்கு நேரடியா, இல்லையா? உள்ள ஏன்னா போக முடியாது. அதனால அவர் எங்க இருந்தாலும் வருஷம் வருஷம் இந்த ரத யாத்திரா அன்னைக்கு அங்க கரெக்டா வந்துருவாரு. ஆனா ஒரு தடவை அப்படிதான் ஒரு வருஷம் இந்த மாதிரி ரத யாத்திராவுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுல இருந்து கிளம்பி அந்த காலத்துல எல்லாம் நடந்து தானே வருவாங்க. சோ வரும்போது வழியில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம போனதுனால அவர்னால நடக்க முடியல. அங்கேயே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறார் ஒரு இடத்துல. அப்போ அவருக்கு ஒரே வருத்தம், என்னால வந்து அந்த டைமுக்கு போய் அந்த ரத யாத்திரா அன்னைக்கு போய் அங்க சேர முடியாதே, அவரை பார்க்க முடியாதே அப்படின்னு ஒரு ஏக்கம். அப்போ என்ன பண்றாருன்னா அங்க உட்கார்ந்துட்டே அவர் வந்து ஒரு மாதிரி சோகமா அங்கேயே உட்கார்ந்து ஒரு பகவானை சொல்றார் ஜெகநாதர் கிட்ட, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால வர முடியல, நடக்க முடியல, அதனால அநேகமா லேட் ஆயிரும், எனக்கு வர அந்த அந்த டைமுக்கு வந்து சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீ வந்து எப்படியாவது உன்னுடைய பயணத்தை வந்து நீ தட் இஸ் முடிச்சிடாத, எப்படியாவது எனக்காக காத்துட்டு இரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஓகே அவர் வந்து வேண்டிக்கிறார். அப்படி வேண்டின பிறகு இங்க பாத்தீங்கன்னா ஜெகநாத் புரியில என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு ரத யாத்திரா ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த ஜெகநாத் ரத யாத்திரா எங்க நடக்கும்னா ஒரு கிராண்ட் ரோடு இப்பவும் இருக்கு. அந்த கிராண்ட் ரோடு அதுக்கு பேர் வந்து படா டண்டா அப்படிம்பாங்க. அந்த கிராண்ட் ரோடு தான் அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த கிராண்ட் ரோடு. அந்த 3 கிலோமீட்டர் அந்த ரோட்ல தான் வந்து தேர் இழுப்பாங்க. சோ அன்னைக்கு அப்படி ஊர்வலம் ஆரம்பிச்சுட்டாங்க, தேர் இழுக்கிறாங்க, நல்ல போல தேர் வந்துட்டு இருக்கு. அப்படியே வர 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 என்ன ஆகுதுன்னா ஒரு நடு அந்த ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தேர் வந்து நின்னுக்குது, நகரவே மாட்டேங்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறாங்க, எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, எல்லாம் ஓகே தான், எல்லாரும் இழுத்து பாக்குறாங்க, நகரவே மாட்டேங்குது தேர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 யானையை கூட்டிட்டு வந்து யானையோட யானையோட கட்டுறாங்க. அந்த தேரை கட்டி இழுக்க பாக்குறாங்க, அப்பவும் நகர மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லா ஆளுக்கும் பிடிச்சு இழுத்து பாக்குறாங்க, ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது அந்த தேர். அப்ப பாத்தீங்கன்னா இதே அப்படியே நின்றுட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த சலாபேகாங்கிற அந்த பக்தர் இருக்கா இல்லையா, இந்த இஸ்லாமியர், அவன் பாத்தீங்கன்னா ஓடி வர்றான். பாவம் எல்லாம் தூசி படிஞ்சு கண்ணுல ஒரே தண்ணியோட அழுதுட்டே வர்றான்.
ஓடி ஓடி என்னால பார்க்க முடியாதான்னு அப்ப வர்றான். அப்ப வந்து பார்த்ததுமே அங்க வந்து நின்னுட்டு இருக்கு அந்த தேர், அப்படியே நின்னுட்டு இருக்கு. உடனே ஜெகநாதரை பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே அழுகைன்னா அழுக, தண்ணி கொட்டுது, அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணி முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா தேர் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு உடனே. சோ இந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா தேர் ஒன்றும் பிரச்சனை இல்லாம தேர் வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, பகவான் வந்து உலகமே பாத்தீங்கன்னா எப்படி இயங்குதுன்னா எல்லாமே இந்த டைம்னாலதான் இயங்குது இல்லையா? எப்படி எந்த இந்த நேரத்துக்கு சூரியன் உதிக்கணும், இந்த நேரத்துக்கு சூரியன் மறையணும், இப்ப மழை வரணும், இப்ப குளிர் வரணும், எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டைம், ஒரு ஒரு காலம்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துலதான் போயிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஜெகநாதர் மாத்திரம் அங்க பூரியில பாத்தீங்கன்னா பகவானோட அவர் எப்படின்னா அவருடைய பக்தருடைய அன்பு தான் அவருக்கு முக்கியம். அந்த முழுமையான அந்த அன்பு தான் அவரை வந்து அங்க செயல்படுத்துது ஜெகநாதர். ஓகே, அவர் இந்த காலம்லாம் பாக்குறது கிடையாது, பக்தருடைய அன்பு தான் அவருக்கு முக்கியம் அங்க. சோ இந்த மாதிரி ஒரு லீலை. மூணாவது லீலை பாத்தீங்கன்னா பந்து மோகந்தின்னு ஒருத்தர், ஒரு ரொம்ப 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 ஏழை ஒரு ஒரு பந்து மோகந்தி. அவங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரே என்ன சொல்றது வறட்சி, ஒன்றும் வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஏழை வேற. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தடவை மனைவிட்ட என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்து பூரிக்கு போவோம். ஏன்னா அங்க எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும், ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து பூரியில இருக்காரு, அவரை போய் பார்த்தோன்னா நிச்சயமா அவர் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு, நம்ம எவ்வளவு நாளாச்சு சாப்பிட்டு, நம்ம போவோம் பூரி போவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு பூரிக்கு வர்றாரு. பூரியில யாருன்னா ஜெகநாதர் கிட்ட வர்றாரு. ஜெகநாதர் கிட்ட வந்து வரும்போது இங்க வந்து வரும்போது பாத்தீங்கன்னா லேட் ஆயிருது, இருட்டுருது. இருண்ட பிறகு எங்க போய் பாக்குறது, அவரை பார்க்க முடியாது. சரின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு அந்த கோயிலுக்கு கேட் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட தெற்கு வாசல் ஒன்று இருக்கு, அந்த வாசலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அவரோட மனைவியும் குழந்தையும் உட்கார வச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க நைட் ஃபுல்லா. அப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து என்னன்னா போய் யாரையும் எழுப்புறதுக்கோ இல்ல அங்க இருக்கிற பூஜாரியோ டிஸ்டர்ப் பண்றதுக்கோ சாப்பாடு, அவ்வளவு பசி வேற, ஒண்ணுமே இல்லை, சாப்பிடவே இல்லை. சோ அவ்வளவு பசியில இருக்காரு, ஏதோ போய் கேட்கலாமா அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் வேற, கேட்டா கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க குளிர் வேற, குளிர்ல வந்து குறுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உடனே ஜெகநாதர் உள்ள வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கர்ப்பகிரகத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு பெரிய தங்கத்தட்டு, தங்கத்தட்டுல எல்லாம் பிரசாதம், அவருடைய மகா பிரசாதம் எல்லாம், எப்படி ஒரு ஒரு அரசர் எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி எல்லாம் பிரசாதத்தை அதுல வச்சு எல்லாம் அந்த பெரிய ஒரு மகா பிரசாதம் தட்டு எடுத்துட்டு, அந்த தங்கத்தட்டு எடுத்துட்டு வர்றாரு. ஒரு பிராமணர் ரூபத்துல வர்றாரு வெளியே. இந்த பிராமணர் ரூபத்துல வெளியே வந்து அந்த பந்து மோகந்தியில் இருக்கிறவர்களே அப்ப வெளியே உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து அந்த தட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர் வந்து சரி பரவாயில்ல, நமக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பூசாரி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை வாங்கி எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த பசி மயக்கத்துல அப்படியே தூங்கிடுறாங்க. அங்க 3 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில பாத்தீங்கன்னா அந்த இந்த கோயில் காவலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க வந்து பார்த்தாங்கன்னா இவங்க 3 பேர் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஒண்ணும் இல்லை, துணியெல்லாம் கோவணம் கட்டிட்டு ஒன்றும் எல்லாம் அழுக்கு துணியோட இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய தங்க தட்டு இருக்கு. அவங்களுக்கு சந்தேகம், இது யாரு இப்படி இப்படி இருக்கிற பக்கத்துல எப்படி தங்க தட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து என்ன பண்றாங்க, இது ஏதோ திருடி இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா சரி அப்படின்னா கொண்டு போய் ஜெயில வச்சிருங்கன்னு ஜெயில வச்சிடுறாங்க. உடனே அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ராஜாவோட கனவுல வர்றாரு ஜெகநாதர். வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி என்னோட ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், நான் தான் அவருக்கு அந்த தங்கத்தட்டு கொண்டு போய் கொடுத்தேன். ஓகே, அதனால இமீடியட்டா அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் இனிமேல அந்த குடும்பத்துக்கு உணவு நீங்க தான் உங்க அரச கஜானத்திலிருந்து கொடுக்கணும். இனிமேல டெய்லி நீங்க அவருக்கு
பிரசாதம் கொடுக்கணும், உங்க அரசு இதுல இருந்தா கொடுக்கணும், கஜானத்துல இருந்தா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு கட்டளை போட்டுறாரு இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு லீலைகள் நடக்குது பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சரணாகதி, அவர் வந்து அந்த சரணடைகிறார், அவர் நம்பிக்கையோட வர்றார். இந்த மாதிரி பகவான் நமக்கு வந்து நிச்சயமா நமக்கு ஏதாவது கொடுப்பாரு, சாப்பிட கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோட வர்றாரு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுதான் சரணாகதி. உண்மையான சரணாகத்தின்னா என்னதுன்னா, நம்மளுடைய தேவைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாய் திறந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அவர் தெரிஞ்சுக்கிறார். அது வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய பிரச்சனை எல்லாம் தெரியும், அவர் வந்து நிச்சயமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு அவர் மேல அந்த நம்பிக்கை வரணும். அதுதான் வந்து உண்மையான சரணாகதி. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு, அந்த மோகந்திங்கிறவருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லீலைகள் பண்ணும்போதும் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு லீலை பாத்தீங்கன்னா, ரகுதாசா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்படின்னா ஒரு சன்னியாசி. அவர் வந்து ஜெகநாதர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்து அந்த மாதிரி பழகுவார் ஜெகநாதர் வந்து அவர் மனசுல அப்படி, அவருக்கு வந்து ஜெகநாதர் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பராக பார்ப்பார் ஜெகநாதரை. சோ அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் ஜெகநாதருக்காக ஒரு பூமாலை இது பண்றாரு. பூமாலை வந்து தொடுத்து அதுல வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ரொம்ப ஏழை, அவர்கிட்ட ஒன்றும் இது இல்லை. அதனால அவர் வந்து போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வந்து ஒரு பூ மாலை தொடுத்து, அது அந்த பூ மாலை எதுல தொடுத்துறாருன்னா, இந்த வாழை நார் இருக்கும் இல்லையா, இந்த வாழை நார், அந்த வாழை நார்ல தான் அது வந்து அந்த பூ மாலையை வந்து அவர் வந்து கட்டுறாரு. கட்டி கொண்டு போய் அந்த பூஜாரிகிட்ட கொடுத்து, இது மாதிரி பகவானுக்கு வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா பூரியில பாத்தீங்கன்னா, அங்க கோயிலோட விதிமுறைகள் பிரகாரம் அந்த ஒரு சடங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த வாழை நாரெல்லாம் வந்து உள்ள வந்து அலோவ் பண்றது கிடையாது. அது வந்து தடை போடப்பட்டிருக்க ஒரு ஐட்டம் அங்க. சோ அது வந்து அவங்க அலோவ் பண்றது இல்ல. சோ அந்த பூசாரி கிட்ட குடுத்துட்டு இவரு வந்துடுறாரு. அந்த பூசாரி வந்து பாக்குறாரு, இதுல வந்து நார்ல பண்ணியிருக்காரு, கட்டியிருக்காரு. உடனே அந்த மாலையை வந்து தூக்கி சைடுல வீசிடுறாரு. ஓகே, வீசிட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா, பகவானுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து படா ஷெங்கார் வேஷா அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க பகவானுக்கு. சாயந்தரம் சாயந்தரம் பண்ணுவாங்க, ஒரு பயங்கரமான அலங்காரம் பண்ணுவாங்க. சோ அது பண்ண ஆரம்பிக்கிறார். சோ அன்னைக்கு நார்மலா ஒரு நாள் பண்ற மாதிரி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு அந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விலை உயர்ந்த மாலை. ஓகே, அரசு மாலைம்பாங்க. அது வந்து அந்த மாலையை வந்து அவர் வந்து டெய்லி போடுற மாதிரி அன்னைக்கு பகவானுக்கும் போட்டு விட்டுறாரு. ஆனா போட்டது என்ன ஆகுதுன்னா, அந்த மாலை வந்து கண்டு கீழே விழுந்துருது. திருப்பி எடுத்து போட்டு பாக்குறாரு, திரும்பி விழுந்துருது. இந்த மாதிரி பண்ணி பண்ணி பாக்குறாரு, முடியல அவர்னால. அப்ப அவருக்கு வந்து ஒரு ஒரு தெரிஞ்சிருச்சு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னதுன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் நீங்க சாயந்தரம் என்ன பண்றாருன்னா, விரதம் இருந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ஜெகநாதர் கிட்ட. அப்ப ஜெகநாதர் வந்து அவருடைய கனவுல வந்து சொல்றாரு, நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரகு, அவர் வந்து கொடுத்த மாலையை வந்து நீ வந்து தூக்கி வீசிட்ட. அவர் எவ்வளவு அன்பால அவர் கட்டியிருக்காரு இந்த மாலை எனக்குன்னு. நீ வந்து அதை வந்து ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து ஒரு வாழை நார்ல கட்டியிருக்கிறதுனால அதை தூக்கி நீ வீசியிருக்கியே. இனிமேல நீ வந்து அந்த மாலையை கொண்டு வந்து நீ எனக்கு போடாத வரைக்கும் நான் எந்த மாலையும் வந்து போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் பகவான். சோ உடனே வந்து அந்த பூஜாரி வந்து ஓடுறாரு. ஓடி போய் ரகு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு, அவர்கிட்ட இப்படி இப்படி நடந்தது, சோ நீங்க உடனே எனக்கு ஒரு மாலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதே மாதிரி ஒரு மாலையை பண்ணி கொண்டு வந்து போட்டு அவருக்கு அலங்காரம் பண்றாங்க எல்லாம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா,
அவர் வந்து இந்த சடங்கு அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்புறமான ஒரு விஷயம். அவர் பார்க்கறது இல்லை என்னன்னா, இதேதான் திருப்பியும் அவர் பார்க்கறது வந்து பக்தனுடைய அந்த அன்பும், பாசமும், பக்தியும். இதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஸோ பாவம் நம்ம என்ன பாவத்துல பண்றோங்கிறது தான் முக்கியம் தவிர, அதுல இது, அது அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து பெருசா பார்க்கறது கிடையாது. ஒண்ணு வேண்டாம். ஒரு பெரிய மேனேஜரா இருப்பாரு. ஒரு அப்பா. அவர் ஆஃபீஸ் போனீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல அ விலை உயர்ந்த சாதனங்கள்லாம் வச்சிருப்பாரு. அ என்ன சொல்றது? இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட இந்த என்ன கலைப்பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வச்சிருப்பாரு அவர் ஆஃபீஸ்ல. பெரிய பெரிய ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அப்படி இருக்கும். ஆ விலை உயர்ந்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இத்தனை விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாலும், அவருடைய டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு 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 ஏதோ ஒரு பேப்பர்ல வரைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரையான் கலர்ல ஏதோ ஒரு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இருந்திருக்காது அதுல. ஒரு இலையோ, கிளையோ ஏதோ ஒண்ணு வரைஞ்சிருக்கும். ஒரு பொம்மை கிம்மை வரைஞ்சது வச்சிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம போட்டு, அது வந்து அவருடைய டேபிள்ல சென்டர்ல வச்சிருப்பாரு. ஏன் அப்டின்னா, அது வரைஞ்சது யாருன்னு தான் முக்கியம். அது மேபி அவருடைய பேரனா இருக்கலாம். ஓகே. சோ, அவர சுத்தி இவ்வளவு விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும், அவரு எதுக்கு மதிப்பு குடுக்குறாருன்னு பாருங்க. அவருடைய பேரன் வரைஞ்ச ஒரு சின்ன ஐட்டம். ஒண்ணுமே இருக்காது அதுல. கச்சமுச்சன்னு கீறி வச்சிருப்பாரு. இருந்தாலும், அதுக்கு அவ்வளவு மதிப்பு குடுக்குறாரு. அதே மாரி தான் பகவான். அவர சுத்தி நீங்க என்ன வேணும்னா விலை உயர்ந்த ஐட்டம் எல்லாம் போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அவர் வந்து பார்க்கிறது வந்து அந்த இதுதான் பார்க்கிறாரு. பக்தன் நமக்கு என்ன குடுத்திருக்காரு? அவருடைய பக்தி என்ன? அதுதான் பார்க்கிறாரு. அதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாரு. ஸோ நம்மளும் அதே மாரி ஒரு ஒரு விஷயம் பகவானுக்கு பண்ணும்போது, கேர்ஃபுல்லா பண்ணணும். பக்தியோட பண்ணணும். என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்லாம, நம்மளுடைய பக்தி. நம்ம யாருக்கு பண்றோம்? நம்ம யார திருப்திப்படுத்தணும்? அதுதான் முக்கியம். ஸோ அப்படிதான் இருக்கு. அந்த மாரி அப்புறம் இன்னொரு கடைசியா ஒரே ஒரு கதை எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு இதே மாதிரி இந்த ஜெகநாத் புரியில பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வயசான ஒரு ஒரு பெண்மணி. அவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா பாய். அ அதே பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஒரு வயசானவ, பிளஸ் ஒரு ரொம்ப எளிமையானவ. ஒரு சின்ன ஒரு குடிசையில அந்த கிராண்ட் ரோட் இருக்கு இல்லையா? அந்த பக்கத்திலே தான் பூரி பக்கத்திலே தான் ஒரு கிராண்ட் ரோட்ல பக்கத்தில ஒரு சின்ன குடிசையில அ இருக்கா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ வந்து ரொம்ப எளிமையான ஒரு வயசான ஒரு லேடி. அவளுக்கு வந்து இந்த ம், என்ன சொல்றது? இந்த ஜெகநாதர வந்து ஒரு அ ரொம்ப ஒரு அ ஒரு மரியாதையா, ஒரு ஒரு உணர்வு பூர்வமா, அ ஒரு பகவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துல அவ பகவான பார்க்கறது கிடையாது. அவ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அந்த வாத்சல்ய ரசத்துல தான் இருக்கா. எப்படி யசோதாம்மா இருந்தாலும் அந்த மாரி தான். அந்த வாத்சல்ய ரசத்துல தான். அவளுக்கு வந்து ஜெகநாதர் வந்து அவரோட ஒரு சின்ன குழந்தை மாதிரி. கோபால் மாதிரி. எப்பவுமே கோபால், கோபால், கோபால்ன்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. ஓகே. சின்ன ஒரு ஒரு இது வச்சிருக்கா. ஒரு சின்ன விக்கிரகம் அவர் வீட்லயே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஜெகநாதர் அது அவருடைய குழந்தை மாதிரி. ஸோ, அவ என்ன பண்ணுவான்னா, டெய்லி காத்தால எந்திரிச்சு என்ன பண்ணுவான்னா, அ அவசர அவசரமா எந்திரிச்சு, உடனே ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்ணுவான்னா, அ ஒரு ஒரு சிம்பிளா ஒரு கிச்சடி. கிச்சடிங்கிறது வந்து நம்ம மத்தாஜி என்ன சொன்னா கிச்சடிக்கு? கிச்சடி தான் பிரபு நம்ம ஆக்சுவலி கிச்சடி தான் சொல்லுவோம். சொல்லுவோமா? ஓகே. சாம்பார் கிச்சடின்னு சாதம் சொல்லுங்க. சாம்பார் சாதம் நம்மளோட சவுத் இந்தியன் சாம்பார் அந்த சாதம். மாரி. ஒரு சிம்பிளா தான். ஒண்ணுமே இருக்காது அதுல. காரம் அந்த மாரி பெரிய ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளா, ஒரு மைல்டா ஒரு அ பருப்பும், சாதத்த போட்டு ஒரு கிச்சடி பண்ணி, உடனே கொண்டு போய் பகவானுக்கு வச்சுருவா. "கோபால் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சூடா இருக்கும்போது சாப்பிட்டுக்கோ. வா, வா சீக்கிரம் வா வந்து சாப்பிட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அ மத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பண்ணும்போது, அவ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு அ அ அந்த அ சடங்குகள்லாம் எதுவும் பார்க்க மாட்டா. தட் இஸ் ரொம்ப கடுமையான ஒரு ஒரு தூய்மையா இருக்கணும்.
குளிக்கணும், நல்ல துணி போடணும். அதே மாதிரி ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் குளிக்கணும், கிளீனா இருக்கணும், கிச்சன் அதே மாதிரி ரொம்ப கிளீனா வச்சுக்கணும், அவருக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும். அந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த சடங்குகள்லாம் இது வந்து நம்ம வந்து ஆஹ் கோயில்ல எப்படி பண்றோமோ அந்த மாதிரி தான் ரொம்ப கிளீனா பண்ணுவோம். ஆனா இந்த வயசான அம்மா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த காத்தால எந்திரிச்சதும் எப்படியாவது வச்சிடணும் சீக்கிரம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, என் பையனுக்கு வந்து பசிக்கும், அஹ், காலையில பசிக்க ஆரம்பிச்சிடும், அவன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வம் தான் அவங்களுக்கு. ஸோ அதுல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எதையுமே வந்து அவங்க பெருசா ஒன்றும் ஃபாலோ பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஜெகநாதரும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சுத்தபத்தெல்லாம் பார்க்கல. அவங்க வந்து இந்த ரொம்ப கடுமையான இந்த கோயிலோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல ரொம்ப தூய்மையா பண்றாங்களா? இதெல்லாமே வந்து அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பார்த்தது எல்லாமே அந்த அம்மாவுடைய அந்த ரசம் தான். அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பாவம். அந்த வாத்சல்ய பாவத்த தான் பார்த்தாரு. அந்த வாத்சல்ய பாவத்துல தான் அவர் வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து அப்படியே வந்து அவர் வந்து அதுல இது ஆயிடுறாரு. சரண்டர் ஆயிடுறாரு. அப்ப இது அவங்க வச்சதுமே என்ன பண்ணுவாருன்னா, ஜெகநாதரே அந்த கோயில்ல இருந்து வந்துருவாரு உங்க வீட்டுக்கு. இந்த குடிசைக்கு வந்துருவாரு. காலையில வந்துருவாரு சீக்கிரம். வந்து உட்கார்ந்து தரையிலேயே உட்கார்ந்து மடமட மடமட இந்த சூடா இருக்கும்போதே அந்த கிச்சடியை சாப்பிடுவாராம். சாப்பிட்டுட்டு அவ்வளவு ருசிப்பாராம் அந்த கிச்சடியை சாப்பிடும்போது. விரலெல்லாம் பிடிச்சு உரிவாராம். விரலெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவாராம். அவ்வளவு ஒரு பிடிக்குமாமா அந்த கிச்சடி. சாப்பிட்டுட்டு அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு உடனே மடமடமடன்னு ஓடி போயிடுவாராம் கோயிலுக்கு. ஏன்னா அங்க டைம் ஆயிடுச்சு. அங்க வந்து கோயில் திறந்துருவாங்க. கோயில் திறந்ததுமே அவருக்கு வந்து பயங்கரமா ஆஹ், ஆரத்தி எல்லாம் பண்ணுவாங்க. ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு அங்க காலையில பண்ணக்கூடிய அந்த சடங்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு பிரசாதம் ஆரம்பிச்சிடும் வர்றதுக்கு. போகா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் அங்கிருந்து காலையில வந்துருவார். சீக்கிரம் வந்து இங்க சாப்பிட்டுட்டு போயிடுவார். போயிட்டு அப்புறம் அங்கெல்லாம் அவங்க பண்றதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பார்த்துப்பாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த கோயில்ல இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப ஒரு வயசானவர், ஒரு புரோகிதர், that is பூசாரி. அவர் என்ன பண்ற, அவர் வந்து அந்த கோயிலுக்கு தலைமை பூசாரி. அவர் ஒரு தடவை குளிச்சுட்டு காலையில குளிச்சுட்டு வரும்போது இந்த கர்மாபாயியோட குடிசை இருக்கு இல்லையா, கர்மாபாய் அவருக்கு தெரியும். அடிக்கடி கோயிலுக்கு இந்த கர்மாபாய் வருவா. ஸோ அதனால அவர் தெரியும், சரியா அவன் பார்த்துட்டு போயிடலாம், எப்படி இருக்கான்னு பார்த்துட்டாண்டு அவர் குடிசையில போறாரு. குடிசைக்குள்ளே போய் பார்த்ததுமே இந்த மாதிரி குளிக்கல, ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுத்தமாவே இல்ல, எதுவுமே அங்க வந்து கிளீனா இல்ல. அப்படி பார்க்கும்போது அவ வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தா, பகவானுக்கு போகா வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தா. இத பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. அவரு வந்து கத்தி விட்டாரு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. பகவான்னா நீ வந்து குளிக்காம இந்த மாதிரி அசுத்தமா இருக்கும்போது எல்லாரும் பகவானுக்கு எதுவும் பண்ணி படைக்கக்கூடாது. அப்படி இந்த விதிமுறைகள் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா பைக் வந்து ஒரே வருத்தம். ச்சே! ச்சே! நான் இப்படி பண்ணிட்டேனே! அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த கோபால் முன்னாடியே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் இந்த மாரி ஒரு ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த மாரி ஒரு பாவம் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி நான் அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, சரி இதுதான் இப்படித்தானே சொல்லியிருக்காங்க. சரி நான் வந்து சுத்தமா பண்ணணும். அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, காலையில எந்திரிச்சு ப்ராப்பரா குளிச்சுட்டு, சுத்தமா துணி போட்டுட்டு, அதே மாரி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடுறான் போகா. எல்லாம் அப்புறம் சமைச்சு கொண்டு போய் அ கோபாலுக்கு வைக்கிறா. வச்சுட்டு இருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஏன்னா இப்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றா, எல்லாம் பண்றா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பண்ணி இத்தனையும் பண்ணி பகவானுக்கு கொண்டு போய் வைக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுது. ரொம்ப டைம் ஆயிடுது. ஸோ டிலே ஆயிடுது. ரொம்ப டிலே ஆயிடுது. ஸோ அது ஒரு வருத்தம் அவனுக்கு. இந்த மாரி நான் லேட்டா குடுக்குறேனே பிரசாதம் அப்படின்னு சொல்லி போகா லேட்டா படைக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது ஒரு மனசுல ஒரு பெரிய வருத்தம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளு
மெயின் தட் இஸ் கோயில் இருக்கு இல்லையா, அங்க வந்து காலையில ஆஸ் யூஷுவல் பூஜாரி போய் கதவை திறக்கிறார். அந்த மெயின் டோர் திறந்ததுமே பார்த்தான்னா அங்க வந்து பகவான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகமா இருக்காரு. அவர் மூஞ்சி பார்த்தா சோகமா இருக்கு. கண்ணுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி, கண்ணுல தண்ணி ஃபுல்லா. அப்புறம் அவருக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சாரு. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படி. அப்புறம் அவர் வாயில எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சடி இருக்கு. எல்லாம் காஞ்சி போன கிச்சடி, எல்லாம் காஞ்ச கிச்சடி இங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க இங்க. சரி இது என்னதுன்னு அவருக்கு புரியல. சரின்ட்டு அவர் வந்து கண்ணுல தண்ணி வேற ஒழுகுது அவருக்கு அப்படியே கண்ணுல. ஸோ இது வந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னு அதை பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு, இது என்னன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த பூரியோட ராஜா இருக்காரு இல்லையா, அவருடைய கனவுல வந்து ரொம்ப கோபமா பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம் உங்களுக்கு வந்து என்னுடைய பசியை விட உங்களுக்கு இந்த விதிமுறைகள் தான் ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சா? அஹ், இது விதிமுறைகள் தான் ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? அஹ், நீங்க போய் இந்த சடங்குகள் எல்லாம் பண்றீங்க எனக்கு. அஹ், ஆனா நான் வந்து பட்டினியா உட்கார்ந்துருக்கேன். காலையில இருந்து எனக்கு வந்து பசி பட்டினியா இருக்கேன். இதுல நீங்க வேற போய் என்னுடைய பக்தர் கர்மாபாயை போய் வேற திட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் அவர்கிட்ட இவ்வளோ இதெல்லாம் பேசியிருக்கீங்க. இந்த மாரி சடங்குக ஃபாலோ பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்லாம் சொல்லி, அவங்க பாவம் காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணி, சமைச்சு வைக்கும்போது ரொம்ப லேட் ஆயிருது. அப்ப எனக்கு வந்து இங்க வர வேண்டிய டைம் ஆயிருது. அப்ப நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அப்படிதான் போய் எனக்கு வந்து அன்னைக்கு பட்டினியா திரும்பி வர வேண்டியது இருந்தது. ஏன்னா, அங்க வந்து ஒண்ணுமே அவங்க வைக்க முடியல. எனக்கு படைக்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணேன், பசி ரொம்ப இருந்தனால அங்க ப்ரீவியஸ் நைட் பண்ணி வச்சிருந்த ஒரு சட்டியில கொஞ்சம் இருந்தது. அத எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடி ஓடி வந்தேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றாரு ராஜா கிட்ட. அப்பதான் ஒரு ராஜாக்கு வந்து தெரிஞ்சதுமே அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கும் பாவம் இதாயிடுச்சு. இது மாதிரி நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஸோ உடனே வந்து அந்த பூஜாரி கிட்ட போய் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க வந்து உடனே போய் கர்மாபாய் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் அந்த பூஜாரி உடனே கிளம்பி போறாரு. உடனே போய் அந்த கர்மாபாய் காலில் விழுந்து அஹ், மன்னிப்பு கேட்கறாங்க. இது மாதிரி என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னேன். ஆனா பாவம் எனக்கு தெரியாது. இது மாதிரி அவர் இங்க வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பண்ணி அவருக்கு டெய்லி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து காலையில வந்து ஃபர்ஸ்ட் போகா, ஜெகநாதருக்கு ஃபர்ஸ்ட் போகா வந்து படைப்பாங்க. அந்த போகா வந்து இதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா சமைச்சு ஒண்ணுமே இருக்காது. அதுல காரம், புளிப்பு, உப்பு ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளா அவசர அவசரமா சமைச்சு ஃபர்ஸ்ட் போகா அவங்களுக்கு பகவானுக்கு கொடுப்பாங்க. அந்த போகாக்கு பேர் வந்து கர்மாபாய் கிச்சடி அப்படின்னு சொல்லி பேர். இன்னைக்கும் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் போகா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஓகே பண்ணணும். இதெல்லாம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆஹ், நமக்கு அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குளிக்காம சுத்தமா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, பகவானுக்கு படைக்கிறது வந்து ரொம்ப சுத்தமா பண்ணணும். பட் அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்குன்னு வந்து அதையே வந்து நம்ம வந்து ஒரு இதா வச்சுக்க கூடாது. நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்கணும்னா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சீக்கிரமா எந்திரிக்கணும். சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கிளீனா இதை பண்ணிட்டு, இல்லைன்னா எல்லாம் சுத்தமா பண்ணி வச்சுட்டு, நைட்டே சுத்தமா எல்லாம் பண்ணி வச்சிடணும். கிச்சன்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுட்டு, சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து பகவானுக்கு வந்து சீக்கிரமா படைக்கணும். லேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி லீலைகள் ஒரு ஒரு லீலைகளும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து லீலைகள் மூலமா நம்ம வந்து பகவான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.
நல்லா இருந்தது பிரபு. நல்லா இருந்துச்சு பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெகநாதருடைய கதை. Hare Krishna. Thank you, Prabhuji. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஜெய கிருஷ்ணா. Hare Krishna, Prabhuji. Thank you, Prabhuji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ஹரே சாமி, thank you. தெரிஞ்சுக்கிறாங்கிறத முக்கிய மாதாஜி. நம்ம வந்து இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம ஏதாவது நம்ம வந்து இதுல இருந்து நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அவர் எடுத்துக்கணும். இந்த விஷயத்த நம்ம எடுத்து அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ரொம்ப நன்றி பிரபு. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. அந்த தங்கத்தட்டை திருடிட்டு ஒருத்த பேர் வந்திருக்குல்ல, அந்த பக்தர் பேர் என்ன சொன்னீங்க? பந்து மோகந்தி. மோகந்தி பகுவா மோகந்தி. ஓகே, தேங்க்யூ. மோகந்திங்கிறது வந்து ஒரு ஒரிசால வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிராமணர் குடும்பம் தான். அவங்க மோகந்திங்கிற வந்து ஒரு பிராமணர் தான். அவங்க அந்த சர்நேம் ஒரிசால மோகந்திங்கிற வந்து ஒரு சர்நேம் ரொம்ப ஃபேமஸ் ஒரிசால. மோகந்தி ரொம்ப பேர் இருக்காங்க மோகந்தி. ஈவன் அங்க அங்க பூஜாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பாண்டாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மோகந்தி இருப்பாங்க கொஞ்சம் பேர்லாம். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நான் ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. கல்பனா ரவி, கல்பனா மாதாஜி அவங்க வீட்டுல யாரு? हरे कृष्ण। சார் दंडवत प्रणाम प्रभु। राधा रमणा प्रभु। ஆதாரமணா போட்டோ தான் பிரபு. அவங்க பாத்துக்கிறாங்களா? ஓகே ஓகே. இல்ல இல்ல, நிறைய இங்கதான் நிறைய இருக்காங்க. அங்கதான் இருக்காங்களா உங்க வீட்டுல? ஓகே 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 இருக்காங்க. மாதாஜி அந்த போட்டோ வந்து வச்சிருக்காங்க. ஓகே. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. ஓ, பேக் ட்ராப் மாதிரி வச்சிருக்காங்க. சரி சரி. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. யாருக்காவது டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? ஹரே கிருஷ்ணா. சோ யாருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா ஹரே இருந்தது பிரபு. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, கதையும் சொல்லுங்க நல்லா, பிரபு. பாட்டும் நல்லா இருந்தது பிரபு. மாடு மேய்க்கும் கண்ணா பாட்டு. ம்ஹும். ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி, 2-3 நாளா எனக்கு கோல்டு, ஒரு 3-4 நாளா ஒரே ஜலதோஷம். இன்னைக்குதான் கொஞ்சம் சரியா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ ஸ்டார்டிங் கூட ஹரே தோணுச்சு. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. யாரு? இல்ல ஹரே கிருஷ்ணா சொன்னார் பிரபு. பச்சையப்பன் ஒண்ணு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்டார்டிங் கூட ஆக்சுவலி நிறைய நேரம்